கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் மிஸ்டர் பூச்சாண்டி எம்ஏ என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 8. பணிக்கர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் பட்டுக்கரை வேஷ்டி மாறி போய்விட்டது. துணிகள் ஒரே மாதிரி இருந்ததால் இந்த மாதிரி தவறு நடந்துவிட்டது. கொஞ்ச நேரத்திற்கு முன் நீங்கள் பார்த்து எடுத்துக்கொண்டு போனீர்கள். துணியின் சொந்தக்காரரான உங்களையே இது ஏமாற்றிவிட்டதல்லவா? துணி ஒரே மாதிரி இருந்ததால் எப்பேற்பட்டவரும் ஏமாற்றி போகும்படி செய்கிறது என கூறினார். குமாரசாமி, சரி, போனது போகட்டும். எங்கள் துணியை எப்பொழுது கொடுக்கிறீர்கள்? பணிக்கர், உங்கள் துணியில் என்ன குறி இருந்தது? குமாரசாமி, தீ சா என்னும் குறி ஒரு மூலையில் இருக்கும். பணிக்கர், ஓ அப்படியா, இப்பொழுதே தேடி பார்க்கிறேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் இருங்கள் என்று கூறிவிட்டு ரேக்கில் வைக்கப்பட்டிருந்த துணிகளை எல்லாம் தேடி பார்த்து ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பட்டுக்கரை வேஷ்டி எடுத்து வந்து, இதுதானா பாருங்கள் என்று கேட்டபடி கொடுத்தார். குமாரசாமி பிள்ளை அதை வாங்கி பார்த்தார். அதில் தீ சா என்ற குறி காணப்பட்டது. அது தாம் போட்ட பட்டுக்கரை துணியாகவே இருந்தது. அதுதான் தங்களுடைய துணி என்று கூறி பெற்றுக்கொண்டு இருவரும் அவ்விடத்தை விட்டு வெளியேறினர். உடனே குமாரசாமி பிள்ளை, லாண்டரிக்காரன் மேல் தப்பு எதுவுமில்லை போல் இருக்கிறதே, நாம் எண்ணியது தவறாக போய்விட்டதே. சோளக்கல்லையில் கிடந்து அகப்பட்ட துணிக்கும் இந்த லாண்டரிக்கும் சம்பந்தமில்லை என்றளவா அர்த்தமாகிறது. எனக்கு நீங்கள் தந்தி அனுப்பியது கூட அனாவசியமாகிவிட்டதே என்றார். மீனாட்சி, போலீசாரிடம் இருக்கும் துணியை பார்த்தவுடன் அது சுவாமியாருடைய துணியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் உண்டாயிற்று. அதனால்தான் நான் உங்களுக்கு தந்தி அனுப்பினேன். என் சம்சயம் தப்பாகிவிட்டது. நான் ஏற்கனவே வேறொரு காரியமாக வந்திருந்தேன் அல்லவா? அது முடிந்து போய்விட்டது. இனி நமக்கு இங்கு வேலை இல்லை. ஊருக்கு போக வேண்டியதுதான். நான் ஜில்லா போலீஸ் தலைவரிடம் மரியாதைக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். அவர் இருக்கும் இடத்திற்கு போவோம் வாருங்கள் என கூறினார். குமாரசாமி பிள்ளை அதை ஆமவிக்க இருவரும் நேராக ஜில்லாதுரை இருந்த பங்களாவை அடைந்தனர். அந்த இடத்தில் ஏராளமான ஜனங்கள் கூடியிருந்தனர். காரணம் என்ன என்று விசாரிக்க, அந்த சமஸ்தானத்து மகாராஜா வந்து துரையுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் அவருடைய பரிவார ஜனங்களே நின்றனர் என்றும் இருவரும் தெரிந்து கொண்டு உடனே மகாராஜாவை பார்த்தனர். திகம்பர சாமியாரும் அவருடைய சகாக்களும் மகாராஜாவுக்கு அந்தரங்கமான நண்பர்களாதலால் இவர்கள் இருவரையும் கண்டவுடன் மகாராஜா சந்தோஷ முகமலர்ச்சி அடைந்து, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த ஊரில் இருப்பது ஒரு நல்ல குறி என்று நினைக்கிறேன். கொள்ளை கூட்டத்தாரை பிடிக்க நீங்களும் முயற்சி செய்வீர்கள் என்று கூறினார். நீங்கள் இப்பொழுது என்னோடு அரண்மனைக்கு வந்து சில தினங்கள் இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். இந்த ஊரில் இப்பொழுது பயங்கரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய அபாரமான சாமர்த்தியத்தை காட்டி திருடர்களை பிடித்துக் கொடுக்க வேண்டும். போலீசாரும் முயற்சிக்கட்டும், நீங்களும் முயற்சி செய்யுங்கள். துஷ்டர்களை பிடிப்பதை போலீசார் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை என கூறினார். பின்னர் ஜில்லாதுரையிடம், மகாராஜா, நேற்றைய தினம் நீங்கள் செய்த ஏற்பாடு சரியானதல்ல. ஒரே ரஸ்தாவில் 400 ரிசர்வ் போலீசாரையும் மற்ற ரஸ்தாக்களில் 20 பேர்களையும் வைத்தீர்கள். எல்லா ரஸ்தாக்களிலும் அவர்களை நீங்கள் சமமாக பிரித்து வைத்திருக்க வேண்டும் என கூறினார். ஜில்லாதுரை, 2 இரவுகள் கரடிப்பட்டி ரஸ்தாவில் கொலை நடந்ததாகையால் நேற்றும் அங்கேதான் நடக்கும் என்று நினைத்து ஆட்களை மறைத்து அங்கே வைத்தேன். திருடர் தலைவன் தந்திரத்தினால் அல்லவா எங்களை ஏமாற்றுகிறான். அவன் பட்டவர்த்தனமாக ஆட்களோடு வந்து விழுந்து பலாத்காரத்தை உபயோகப்படுத்தினால் எங்கள் வேலை சுலபமாக இருக்கும். அவன் பயங்கரமான கொள்ளையை நடத்துகிறவனாக இருந்தாலும் அதிலும் கூடிய வரையில் அஹிம்சா தர்மத்தை உபயோகிப்பான் போலிருக்கிறது என கூறினார். ஜில்லாதுரை, எங்களிடம் இருக்கிறவர்கள் 500 ஜவான்கள். ஒவ்வொரு ரஸ்தாவிற்கு 80 பேர்கள் வீதம் 6 ரஸ்தாக்களுக்கு 480 பேர்களை அனுப்பிவிட்டு மீதம் இருக்கும் 20 ஜவான்களை ஊருக்குள் வைத்துக் கொள்ளப் போகிறேன் என கூறினார். மீனாட்சி, அது நல்ல யோசனைதான். ஆனால் அதை தெரிந்து கொண்டு திருடர்கள் ஒருவேளை வராமல் இருந்தாலும் இருந்துவிடலாம். இந்த ஏற்பாட்டை எத்தனை நாட்களுக்கு நீங்கள் செய்ய முடியும்? இது கொள்ளை நடக்காமல் இருப்பதற்கு சரியான யுக்திதான். கொள்ளைக்காரர்களை பிடித்தால் அல்லவா எல்லோருக்கும் நிம்மதி ஏற்படும். அதற்கென்ன யோசனை? ஜில்லாதுரை, தீசா என்னும் குறியுள்ள துணியின் சொந்தக்காரரான சப் ரிஜிஸ்ட்ராருடன் யார் யார் சம்பந்தப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ரகசிய போலீசார் வேலை செய்கிறார்கள். கொள்ளை கூட்டத்தில் சம்பந்தப்படும் ஆட்களை எப்படியும் கூடிய விரைவில் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பூர்த்தியாக இருக்கிறது. குமாரசாமி, பரவாயில்லை, நீங்களும் புத்திசாலித்தனமாகத்தான் வேலை செய்கிறீர்கள். ஜில்லாதுரை, எல்லா விஷயங்களையும் நான் மிக ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்கிறேன்.
மகாராஜாவுக்கு இனி இந்த கொள்ளை கூட்டத்தாரை பற்றிய கவலையே வேண்டாம். அரண்மனைக்கு போய் நிம்மதியாக இருக்கலாம் என்றார். மகாராஜா தம்மோடு மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் குமாரசாமி பிள்ளையும் தமது பரிவாரங்களையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போய் சேர்ந்தார். மன்னார்குடியார் இருவரும் மாலை வரையிலாவது இருந்துவிட்டு போக வேண்டும் என்று மகாராஜா விரும்ப அதற்கு அவர்கள் இணங்கியிருந்தனர். அன்றைய மாலை 7 மணிக்கு அவர்கள் தங்களுடைய சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மகாராஜாவிடம் செலவு பெற்றுக்கொண்டனர். 8 மணிக்கு அந்த ஊரை விட்டு மதுரைக்கு புறப்பட்டு பஸ் வண்டியில் ஏறி போகும் எண்ணத்துடன் புறப்பட்டு வேறு சில இடங்களுக்கு போய்விட்டு வண்டிப்பேட்டைக்கு போய் சேர்ந்தனர். அப்பொழுது 3 பிரயாணிகளை பஸ்ஸில் இருந்தனர். டிரைவர் இன்ஜினை திறந்து ஆணிகளை பார்த்து கொண்டிருந்தார். கண்டக்டர் எதிர்படுவோரை எல்லாம் மதுரைக்கு வர்றீங்களா என்று வருந்தி அழைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கண்டக்டரை நோக்கி, என்னப்பா கண்டக்டர், வண்டி புறப்பட இன்னும் அதிக நேரம் பிடிக்குமா என்றார். கண்டக்டர், இன்னும் 1/4 மணி நேரத்தில் புறப்பட்டுவிடும் என்று கூறிவிட்டு டிரைவரை பார்த்து, என்ன டிரைவர் துரையே, போகலாமா, நேரமாகிவிட்டதே என்றான். டிரைவர், எனக்கு மனது கலக்கமாகவே இருக்கிறது. இன்றைய தினம் ரஜா வாங்கி கொண்டு வீட்டில் இருந்து விடலாமா என்று கூட நினைத்தேன். நேற்றிரவு நடந்தது போல இன்றைக்கு நடக்குமோ என்று மனதிற்குள் சந்தேகம் உதித்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இன்று பிரயாணிகள் அதிகமாக வரவில்லையோ என்று கூறினான். கண்டக்டர், தினமுமா திருடர்கள் வருவார்கள்? நேற்று மாதிரி நடக்கும்படி இன்று போலீசார் விடமாட்டார்கள். நான் ஸ்டேஷனுக்கு போய் இன்றிரவு வழக்கப்படி வண்டியை விடலாமா என்று சப் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டேன். பயப்படாமல் போங்கள், இன்று திருட்டு நடக்காது என்று சொன்னார். ஏன் துரையே, அனாவசியமாக அஞ்ச வேண்டும்? வண்டியை எவனாவது நிறுத்தச் சொன்னால் வண்டியை நிறுத்த வேண்டாம். மடமடவென்று விட்டுக்கொண்டே போனால் திருடன் நம்ம என்ன செய்வான்? டிரைவர், என்ன இருந்தாலும் அச்சமாகத்தான் இருக்கிறது. 200 ஆசாமிகள் இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார்களாமே. அந்த தலைவன் இத்தனை ஆசாமிகளையும் எப்படித்தான் சேர்த்தானோ தெரியவில்லையே. குமாரசாமி, யோக்கியமான குடிஜனங்கள் இதில் சேர்ந்திருக்க மாட்டார்கள். ஏற்கனவே தண்டனை அடைந்த கெடிகள் தான் அநேகமாக இதில் சேர்ந்திருப்பார்கள். கண்டக்டர், அப்படித்தான் இருக்க வேண்டும். மீனாட்சி, போலீசார் தகுந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய சீக்கிரம் திருடர்களை பிடித்து விடுவார்கள். இன்றைய தினம் எல்லா ரஸ்தாக்களும் சரியானபடி பந்தோபஸ்து செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று அநேகமாய் வழிப்பறி நடக்காது. அப்பொழுது இன்னொரு பிரயாணி வண்டியில் ஏறி சிறிது தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு, இப்படியெல்லாம் செய்து திருடர்களை பிடிக்க முடியுமா? திருடர் தலைவன் போலீசாரை மிக சாமர்த்தியமாக ஏமாற்றுகிறானே. நேற்றிரவு அவன் ஒருவன் போலீசாருடைய துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் வாங்கி கொண்டு அவர்களை சுங்கன் சாவடிக்குள் அடைத்துவிட்டு போய்விட்டானாமே. அவன் அசகாய சூரனாக அல்லவா இருக்கிறான். கண்டக்டர், நீங்கள் எங்கே போக வேண்டும்? பிரயாணி, 7வது மைல் கல்லண்டை இறங்கி பக்கத்திலுள்ள நடுவூருக்கு போக வேண்டும் என்றான். அதற்கு பிறகு சுமார் 10 நிமிஷ காலத்திற்குள் இன்னும் 6 பிரயாணிகள் வந்து ஏறினர். அப்பொழுது அங்கே வந்த ஒரு போலீஸ்காரன் டிரைவரை பார்த்து, எங்கே பழைய டிரைவரை காணோம், நீ புதிதாக வேலைக்கு வந்திருக்கிறாயா? இதற்கு முன் வேல்முருகன் அல்லவா இந்த வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறான், அவன் வேலையை விட்டுவிட்டானா என்றான். டிரைவர், நானும் புதியவன், இந்த கண்டக்டரும் புதியவன். பழைய டிரைவர் நோயாளியாக படுத்து கொண்டிருக்கிறான். பழைய கண்டக்டர் ரஜா வாங்கி கொண்டு ஊருக்கு போயிருக்கிறான். ஜவான், நீ லைசன்ஸ் பெற்றவன் தானே? உன்னுடைய லைசன்ஸை எடு பார்க்கலாம். உடனே டிரைவர் இறங்கி அந்த ஜவானை தனியாக அழைத்து கொண்டு போய் சில வார்த்தைகள் கூற அவன் திடுக்கிட்டு, ஓஹோ அப்படியா, உங்களுக்கே இவ்வளவு பிரயாசை என்றான். டிரைவர், கொலைக்காரர் தலைவன் மகா சாமர்த்தியசாலி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் நேரில் பார்த்தால் அவர்கள் இன்னார் என்பது எனக்கு தெரிந்திருக்கலாம். அதற்காக நான் இந்த வண்டியை ஓட்டுகிறேன் என கூறினார். ஜவான், அப்படியானால் உங்களுக்கு உதவி வேண்டியிருக்கும், நானும் வண்டியில் வருகிறேன் என்று கூறியபடி வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். உடனே டிரைவர், நான் மகாராஜாவுடைய மனிதனான இன்னான் என்பதை நீ யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று ஜவானிடம் தனிவான குரலில் கூற அவன், சரி, நான் எதையும் வெளியில் சொல்ல மாட்டேன் என்றான். அவ்வளவோடு அவர்களுடைய சம்பாஷணை முடிவடைந்தன. அவர்கள் பேசிய சொற்கள் மற்றவர்களுடைய செவிகளில் தனிவாகப்பட்டது. அதன் பிறகு டிரைவர், டேய் கண்டக்டர், நேரமாகிறது, போவோம். பிரயாணிகள் எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள் அல்லவா என்றார். கண்டக்டர், எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள், புறப்படலாம் என்றான். டிரைவர் தமது ஆசனத்தில் உட்கார்ந்து சக்கரத்தை பிடித்தார். அப்பொழுது ஒரு பிரயாணி சரையென்று கீழே இறங்கினார். உடனே கண்டக்டர், ஏன் இறங்குகிறீர்கள், வண்டி புறப்படப் போகிறது என்றார். அந்த பிரயாணி, எனக்கு உடம்பில் திடீரென்று ஏதோ உபத்திரவம் ஏற்பட்டிருக்கிறது. நான் இன்று போவதை நிறுத்தி நாளைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் வண்டியை விட்டு கொண்டு போங்கள் என்றான். உடனே டிரைவர், திருடர் பயம் போல் இருக்கிறது என்று கூறியபடி வண்டியை ஓட்டத் தொடங்கினார். டிரைவருடைய சொற்கள் அந்த பிரயாணியின் செவிகளில் பட்டதால் அவர், ஆமாயா,
நீங்கள் தைரியசாலிகள். இருக்கும் சொத்துக்களை கொடுத்துவிட்டு கை கால்களை முறித்து கொண்டு வருவீர்கள். என்னிடம் அவ்வளவு திறமை இல்லை என்று கூறிக்கொண்டே போய்விட்டார். வண்டியின் வேகம் அதிகரித்தது. அது சிறிது நேரத்தில் ஊரை கடந்து அப்பால் ஓடியது. வழி நெடுகிலும் ரிசர்வ் போலீஸ்காரர்கள் கத்தி துப்பாக்கிகளோடு நிறுத்தப்பட்டிருந்தனர். ஒவ்வொருவருக்கும் பக்கத்தில் ஒவ்வொரு சைக்கிள் வண்டியும் இருந்தது. ஒருவருக்கு ஏதேனும் அபாயம் நேரிட்டால் அவர் ஊதுகுழலை ஊத வேண்டியதே தாமதம். உடனே சைக்கிள்களில் ஏறிக்கொண்டு எல்லா ஜவான்களும் அங்கே வந்து திரண்டு விடுவார்கள். அவ்வாறு அன்று மிக திறமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வண்டியின் வேகம் அதிகரித்தது. அப்பால் சாலையின் 2 பக்கங்களிலும் மரங்கள் அடர்த்தியாக இருந்தன. அங்கு போலீசார் காணப்படவில்லை. பஸ் வண்டி அந்த இடத்திற்கு போன சமயத்தில் எதிர் திசையிலிருந்து வேகமாக வந்த ஒரு மோட்டார் வண்டி பஸ்ஸை கடந்து சிறிது தூரத்தில் போய் நின்றது. அவன் அந்த பஸ்ஸை நிறுத்தும்படி கூறினான். பஸ் டிரைவர் தமது பஸ்ஸை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி நின்று பின்புறத்தில் தமது பார்வையை செலுத்தினார். மோட்டார் வண்டி ஏதாவது பழுதாக இருக்குமோ என எண்ணி அவர் அங்கனம் செய்தார். மோட்டார் வண்டியின் மேல் அமர்ந்திருந்த அந்த மனிதன் பஸ்ஸை நோக்கி நடந்த அருகில் வந்து, எல்லோரும் தயவு செய்து இறங்குங்கள் என்றான். பஸ் டிரைவர் அவனை நோக்கி, யாரப்பா நீ என்று அதற்றலாக வினவினான். மற்றவன் அசட்டு நகையாக நகைத்து கொண்டு, என்னுடைய அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் அவன், அவன்தான் நான். பஸ் டிரைவர், என்னப்பா நீ விடுகதை போடுகிறாயா? நீ யார் என்றால் அவன் என்கிறாயே, அவன் யார் என்று நாங்கள் மறுபடியும் கேட்க வேண்டும் போலிருக்கிறது. யார் நீ? எங்களை ஏன் இறங்கச் சொல்கிறாய்? மற்றவன், நான் ரஸ்தாக்களின் சக்கரவர்த்தி. ரஸ்தாக்களில் போகும் எவரையும் நிறுத்தவும், அவர்களிடம் உள்ள சொத்துக்களை எல்லாம் வாங்கிக் கொள்ளவும், தேவையானால் அவர்களுடைய உயிரை வாங்கவும் எனக்கு ஏகபோகமான அதிகாரம் உண்டு. இந்த பஸ் வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கும் டிரைவர் மன்மதபுரி சமஸ்தானத்து மகாராஜா என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். அவர் என்னை பிடிப்பதற்காக இந்த மாதிரி டிரைவர் வேஷம் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் என்றான். அதை கேட்கவே பஸ்ஸில் இருந்தோர் அனைவரும் திடுக்கிட்டு திகைத்து போயினர். அந்த வண்டியில் டிரைவர் உடுப்பில் இருந்தவர் மன்மதபுரியின் மகாராஜா என்ற செய்தி அவர்களுடைய திகைப்பை அதிகப்படுத்தியது. எல்லோரும் மாறி மாறி டிரைவரையும் திருடர் தலைவனையும் பார்த்தபடி விழித்தனர். முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் குமாரசாமி பிள்ளையுமே டிரைவரை உற்று உற்று பார்த்து, நமக்கு கூட சொல்லாமல் மகாராஜா நமக்கு முன் வண்டிப்பேட்டைக்கு வந்திருக்கிறாரே என்று முணுமுணுத்து கொண்டனர். உடனே கல்வர் தலைவன் பேசத் தொடங்கி, இன்றைய தினம் என்னுடைய 200 ஆட்களும் துப்பாக்கிகளுடன் வரும்படி செய்திருக்கிறேன். எவராக இருந்தாலும் உடனே சுட்டு அவர்களுடைய உடம்பை சல்லடை கண்களாக துளைத்து சக்கை சக்கையாக பீத்தெறிந்துவிட உத்தரவு பிறப்பித்திருக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் மாதிரி பார்க்கிறீர்களா என்று கூறி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து அலட்சியமாக அதை ஒரு தரம் இழுத்து கீழே போட்டுவிட்டு வலது பக்கம் திரும்பி, டே வீரர்களா, உங்கள் துப்பாக்கிகளால் பூமியை பார்த்த ஒரு தரமும் ஆகாயத்தை பார்த்த ஒரு தரமும் சுடுங்கள் என்று சற்று பலமாக கூறினான். அடுத்த நிமிஷம் வடக்கு பக்கத்தில் ஏராளமான வெடி ஓசைகள் உண்டாயின. முதல் தடவையில் உண்டான ஓசைகள் பூமிக்கு அருகிலும், மறுதடவை உண்டான ஓசைகள் ஆகாயத்திலும் உண்டானது நன்றாக தெரிந்தது. அவ்வாறு 2 தடவைகளில் துப்பாக்கிகளால் சுட்டவர்கள் 150 பேர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டாயிற்று. பயணிகள் கதிகலங்கி போயினர். எல்லோரும் கலகலத்து வெளவெளத்து போனவர்களாக தபதவென்று பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி கல்வர் தலைவனை பார்த்து, உன்னை நாங்கள் எதிர்க்க விரும்பவில்லை. நீ ரஸ்தாக்களின் ஏகபோக சக்கரவர்த்தி என்பதை ஒப்புக்கொள்கிறோம். எங்களிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் கொடுத்து விடுகிறோம். எங்களை உயிரோடு விட்டுவிடு என்று கூறி தங்களிடம் இருந்த பணம், நகைகள், மூட்டைகள், பெட்டிகள், உடைகள் முதலியவைகளை உடனே கீழே வைத்துவிட்டனர். திருடர் தலைவன், மகாராஜாவே, என்ன யோசிக்கிறீர்கள்? நான் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, மகாராஜனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இடுப்பு துணியை கூட விடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய சங்கற்பம். உங்களிடம் உள்ள உடுப்புகளையும் மற்ற பொருட்களையும் கழற்றி வையுங்கள், சீக்கிரமாகட்டும். குமாரசாமி பிள்ளையை நோக்கி, ஐயா, திகம்பர சாமியாருடைய மைத்துனரே, உமக்கும் தான் இது. நீர் கொள்ளைக்காரனால் பிடித்து கொள்ளப்பட்டது மிகவும் பொருத்தமான காரியமே. மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை நோக்கி, ஐயா சீடரே, முன்காலத்தில் ரோம் தேசத்தை ஆண்ட போப்பரசர்களான சாமியார்களுக்கு உதவியாக 2 சீடர்கள் இருந்தனராம். அதே போல மன்னார்குடி சாமியாருக்கு நீரும் இன்னொருவரும் 2 முக்கிய சீடர்களாக இருந்து பெரிய காரியத்தை சாதிக்கிறீர்கள். நேற்று கூட நீர் எதையும் கொடுக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டீர்.
இன்றும் நீர் என்னை அப்படி ஏமாற்ற நான் விடப்போவதில்லை. எடுத்து வையும் எல்லாவற்றையும் என்றான். உடனே அவர்கள் மூவரும் தமது உடைகளையும் மற்ற பொருட்களையும் எடுத்து வைத்து விட்டனர். அப்பொழுது மகாராஜா கொள்ளைக்காரர் தலைவனை நோக்கி, நீ பிடிபட்டால் கடுமையான தண்டனை அடைவாய் என்று கூறி அவரை மிரட்டத் தொடங்கினார். ஆனால் அதற்குள் அனைவரும் எல்லாருடைய உடைமைகளையும் வைத்து விட்டதால் கல்வர் தலைவன், நீங்கள் சொத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து விட்டீர்களாதலால் இனி உங்களை அனாவசியமாக துன்புறுத்த நான் விரும்பவில்லை. நீங்கள் பஸ்ஸில் ஏறிக்கொண்டு மதுரைக்கு போகலாம். ஆனால் எவரும் பொழுது விடுகிற வரையில் மன்மதபுரிக்கு மாத்திரம் போகக்கூடாது என்றான். உடனே வண்டி புறப்பட்டு மெதுவாக மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவ்வாறு பஸ் சுமார் 1 மைல் தூரம் சென்றது. அதுவரையில் பின்புறத்தில் உட்கார்ந்திருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் குமாரசாமி பிள்ளையும் முன்புறம் வந்து டிரைவருக்கு பின்புற ஆசனங்களில் உட்கார்ந்து கொண்டனர். குமாரசாமி பிள்ளை, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? நீங்கள் இப்படி வந்தது எங்கள் மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை உண்டாகிறது. 7 மணி வரையில் நாங்கள் உங்களோடு இருந்துவிட்டுத்தானே வந்திருக்கிறோம் என கூறினார். மகாராஜா, நானே நேரில் வந்ததில் திருடர்களுடைய பலமும் சாமர்த்தியமும் உள்ளபடி தெரிந்தன. இவர்களை பிடிக்க மற்ற எவராலும் ஆகாது. நம்முடைய திகம்பர சாமியார் தான் இதற்கு தகுதியானவர். எப்பாடுபட்டாவது இவர்களை பிடித்து தண்டித்து தீர வேண்டும். அதுவரையில் ஜனங்களுக்கு நிம்மதி ஏற்படாது என்றார். மீனாட்சி, இப்பொழுது நாம் இன்னொரு காரியம் செய்யலாமே. நாம் விரைவாக வண்டி விட்டுக்கொண்டு மதுரைக்கு போய் டெலிபோன் மூலம் மன்மதபுரி போலீசாரை கூப்பிட்டு மோட்டாரில் போகும் கல்வர் தலைவனை பிடித்துக் கொள்ளச் சொல்வோமே என்றார். குமாரசாமி, அதற்குள் அவன் மாயமாக மறைந்து போய்விடுவான். இவ்வாறு அவர்கள் பேசியபடி பஸ்ஸை ஓட்டிக்கொண்டு மேலும் 1/2 மைல் தூரம் சென்றனர். அப்பொழுது சிலர் பின்னால் பார்க்க ஒரு மோட்டார் வண்டி வந்தது. அதன் பெரிய விளக்கு வெளிச்சத்தினால் நன்றாக தெரிந்தது. கல்வர் தலைவன் சற்று முன்னர் ஏறிக்கொண்டு சென்ற வண்டி போலவே அது தோன்றியதாகையால் அவன்தான் மறுபடியும் ஏதேனும் கருத்துடன் தங்களை துரத்தி கொண்டு வருகிறானா என்று நினைத்தனர். அதற்குள் மோட்டார் வண்டி கிட்ட நெருங்கிவிட்டதன்றி அதிலிருந்து 2-3 வெடியோசைகளும் உண்டாயின. எனவே வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்தினர். பின்னால் வந்த மோட்டார் வண்டி அம்பு பாய்வது போல ஒரே விசையாக வந்து கொண்டிருந்தது. அதில் பல மனிதர்கள் இருந்தது தெரிந்தது. அதிலிருந்து மேன்மேலும் பல வெடிகள் வந்து பஸ்ஸின் அடிப்பாகத்தில் மோதின. வண்டியில் இருந்தவர்கள் பலகையின் அடிகளில் மறைந்து கொண்டனர். அதிக விசையாக மீண்டும் பஸ்ஸை ஓட்ட அப்பொழுது பின்புற சக்கரங்களில் ஒன்றன் ரப்பர் போர்வை படார் என்ற ஓசையுடன் கிழிந்து போய்விட்டது. அதனால் பஸ்ஸின் வேகமும் தளர்ந்து போயிற்று. அதற்கு பிறகு 10 நிமிஷத்தில் எல்லோரும் பின்னால் பார்த்தபொழுது பின்னால் 3 மோட்டார் வண்டிகள் துரத்தி கொண்டு வந்தது தெரிந்தது. அடுத்த நிமிஷம் துப்பாக்கி வெடியினால் பஸ்ஸின் இன்னொரு சக்கரத்தின் ரப்பரும் கிழிந்து போயிற்று. உடனே பஸ்ஸின் வேகம் அடியோடு குறைந்து பஸ் நின்றுவிட்டது. அப்பொழுது 3 வண்டிகள் பக்கமாக வந்து பஸ்ஸில் இருந்தவர்களை, எல்லோரும் இறங்குங்கள், இல்லாவிட்டால் எல்லோரையும் சுற்று கொண்டு விடுவோம் என்றான். அப்பொழுது குமாரசாமி பிள்ளை ஆயுதப்பெட்டியை தெரிந்து அதிலிருந்து ஒரு திருப்புளியை தூக்கி அவ்வாறு அதட்டிய மனிதரை பார்த்தடிக்க அது அவனுடைய தலையில் படவே உடனே வண்டியிலிருந்து ஒரு போலீஸ்காரனுடைய தொப்பி கீழே விழுந்தது. பின்னர் அந்த 3 மோட்டார் வண்டிகளில் இருந்தும் துப்பாக்கிகளோடு சுமார் 20 போலீஸ் ஜவான்கள் இறங்கி வந்து பஸ்ஸை வளைத்துக் கொண்டனர். ஜில்லா போலீஸ் தலைவர், உபத்தலைவர், சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் முன்னிலையில் நின்றனர். அப்பொழுது ஜில்லா போலீஸ் தலைவர் பஸ்ஸில் ஏறி எல்லோருக்கும் விளங்க மாட்டுங்கள் என்றார். அவர்களை பார்த்து ஜில்லா போலீஸ் தலைவர் உத்தரவிட்டதை கேட்கும் வண்டியில் இருந்தவர்களுக்கு உடனே உண்மை விளங்கிவிட்டது. எனவே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கீழே இறங்கி ஜில்லா போலீஸ் துறையொன்றை வந்து நின்று, நாங்கள் இந்த பஸ்ஸில் வந்தது உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்க எங்களை திருடர்கள் என்று ஏன் நினைத்துக் கொண்டீர்கள் என கேட்டார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, எல்லோரும் பிரயாணிகளே, டிரைவர் ஆசனத்தில் இருப்பது இந்த சமஸ்தானத்து மகாராஜா. கல்வர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நேரில் பார்க்கும் பொருட்டு அவர்கள் இன்று டிரைவரை போல வந்தார்கள் என கூறினார். அதை கேட்ட ஜில்லாதுரையும் மற்ற போலீசாரும் அபாரமாக வியப்படைந்தனர். ஜில்லா போலீஸ், இந்த பஸ் புறப்பட்டு வந்தது எங்களுக்கு தெரியும். சுமார் 6 மைல் வரையில் எங்களுடைய ஆட்களை நிறுத்தியிருக்கிறோம். அதற்கப்பால் திடீரென்று ஏராளமான துப்பாக்கி வெடி ஓசைகள் கேட்டன. திருடர்கள் வளைத்துக் கொண்டு சுட்டிருப்பார்கள் என்று நினைத்து நாங்கள் மோட்டார்களில் வந்தோம். எதிரில் ஒரு வண்டி வந்தது. அதிலிருந்த மனிதனை விசாரித்ததில் மன்மதபுரியிலிருந்து போன பஸ்ஸை திருடர்கள் மடக்கிக் கொண்டு பிரயாணிகளை சுட்டுக் கொண்டு விட்டதாகவும், பஸ்ஸில் சுமார் 100 திருடர்கள் ஏறிக்கொண்டு போவதாகவும், சீக்கிரம் துரத்தி கொண்டு போனார் திருடர்களை பிடித்து விடலாம் என்றும் அவன் சொன்னான். அதை கேட்டவுடன் நாங்கள் இந்த பஸ்ஸை துரத்தி கொண்டு வந்தோம் என்றார். அதை கேட்ட எல்லோரும்
அவர்களுக்கு எதிரில் மோட்டார் வண்டியில் போனவனே திருடர் தலைவன் என்றும் அவன் செய்த காரியங்களையும் கூறினர். அதன் பிறகு இரு தரத்தாரும் பேசிக்கொண்டு பிரயாணிகளை பஸ்ஸிலேயே வைத்து போலீஸ் மோட்டார் வண்டிகளின் பந்தோபஸ்துடன் அவரவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் விட்டுவிட்டு மன்மதபுரிக்கு வந்து சேர்ந்தனர். அன்றைய இரவிலேயே மன்னார்குடி திகம்பர சாமியாருக்கு மகாராஜா ஒரு அவசர தந்தியடிப்பி உடனே புறப்பட்டு வரும்படி கேட்டுக்கொண்டார்.